வணக்கம். நான் தான். என் பேர் சிதம்பரம். ரொம்ப நாளாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலாம், கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும், கண்டென்ட் க்ரியேட்டராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. யோசிச்சு எந்த கண்டென்ட் போடலாம், என்ன பண்ணலாம்னு இப்படி யோசிச்சு 2 வருஷம் 2.5 வருஷத்துக்கு மேலே போச்சு. ஸோ போன நாட்களில் தான் போதும். நான் என்ன நினச்சேன், இது மிஸ்டேக் ஆகும், என்ன சொல்கிறது, கரெக்டாக பண்ணணும், இப்படி தப்பாக பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணியே அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் இப்படியே போயிடுச்சு. ஸோ போக போக என்ன மெச்சூர் ஆகிடுச்சு, மண்டை மலிக்கு போச்சு என்னன்னு தெரியல. திடீர்னு பண்ணிடுவோம், எப்படி தப்பாக தான் வரும். ஒரு கோட்ஸ் ஒன்று பார்த்தேன். என்னென்னா, நம்மளோட என்னென்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எப்பவுமே ஒர்ஸ்டாக தான் இருக்கும். நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எப்பவுமே ஒர்ஸ்டாக தான் இருக்கும் எல்லா விஷயத்துலையும். ஆனால் 99th ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை கம்பேர் பண்ணுறதோட பெஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே. பட் அந்த 99th ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு ஸ்டெப் இல்லாமல் வராது. அது ஒரு கோட்ஸ், அது வந்து நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அந்த கோட்ஸு சூப்பரான ஒரு கோட்ஸு. அதை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் திடீர்னு தோணும், சரி ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். என்னென்னா, இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் ஒரு சின்ன எடிட் பண்ணி போடுவேன். இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோ எப்படி கேப்சர் பண்ணுறனோ அப்படியே போட போகிறேன். எந்த ஒரு எடிட்டும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் ராவாக எடுத்து போட போகிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. குட் லக் ஃபார் மை செல்ஃப். லெட்ஸ் கோ. ஒவ்வொரு நாள் வீடியோ போடும் போதும் அதுதான் என்னோடய ஃபஸ்ட் டேவாக இருக்கும். ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறல, அந்த மாதிரி ஸ்க்ராட்ச்லேருந்து ஃபஸ்ட்லேருந்து போடுற மாதிரி போடுவேன். எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆக நாலேஜும் வளரணும். ஒரு இது எல்லாத்தையும் நான் என்ன நினச்சேன்னா, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வந்து பண்ணும்போது, அப்புறம் நம்ம வீடியோ பண்ணும்போது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும், அந்த கண்டென்ட்டும் குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் இது வரைக்கும் ஒன்றும் கற்றுக்கின மாதிரி இல்லை. ஸோ கற்றுக்கிட்டே போடுவோம். கற்றுக்கிட்டு தான் அப்புறம் போடுறோம். அப்படின்னா சைமல்டேனியஸாக ரெண்டுமே இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு இது. ஸோ பார்ப்போம். ஸோ தேங்க்யூ.